Hello viewers, welcome back to Janu home cooking. இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்பெஷலான ரெசிபி தான் சேப்பங்கிழங்கு ஃப்ரை. ஸோ இந்த ஃப்ரை நீங்கள் எங்கேயுமே இந்த டேஸ்ட்டில் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு பர்ஃபெக்டான சைட் டிஷ் தான் இந்த சேப்பங்கிழங்கு ஃப்ரை. ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்துருக்கேன். குயிக்காக நீங்கள் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கிழங்கை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தேவையான மசாலா பவுடர்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரே ஒரு வத்தல், 1 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு கருவேப்பிலை. இது சோம்பு பவுடர், ஃப்ரெஷ்ஷாக பெருஞ்சீரகமோ இல்லை சோம்போ எது வச்சுருக்கிறீங்களோ 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான சால்ட்டு. இது வீட்டில் நான் எப்போவும் யூஸ் பண்ணுறேன் குழம்பு மசாலா பவுடர். நீங்கள் வீட்டில் சாம்பார் தூள் இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம். எல்லாம் மல்லி பவுடர் எடுத்துக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது மஞ்சள் தூள், இது சில்லி பவுடர், ஒரே ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். 10 to 12 பல் பூண்டு. தாளிக்கிறதுக்கு ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் கடலை எண்ணெய் வச்சுருக்கிறதுனால கடலை எண்ணெய் எடுத்துக்கிறேன். இவ்வளவு தான். கிழங்கு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. குக்கரில் சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கிழங்குல ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்து மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. கரெக்டாக நீங்கள் 2 விசில் தான் வைக்கணும். 2 விசிலுக்கு அப்புறம் வச்சிங்க அப்படின்னா கிழங்கு குழஞ்சு போயிடும். ஸோ 2 விசில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ குக்கர் இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் வேக வைக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க, சரியாக வந்துடும். ஸோ உங்கள் கிழங்கு வந்துட்டு இருக்க டைமில் நீங்கள் பூண்டை உரித்து லைட்டாக நச்சு வச்சுக்கோங்க. ஸோ பூண்டு உரித்து எடுத்தாச்சு. இது லைட்டாக நீங்கள் ஏதாவது ஒரு கல்லில் போட்டு நச்சு எடுத்துக்கோங்க. அப்படி எதுவும் நீங்கள் கல் இடிக்கிறதுக்கு இல்லை அப்படின்னா கிரேட்டரில் வச்சு லைட்டாக சீவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணும்போது. 2 விசில் வச்சு எடுத்துட்டேன். நல்லா குக் ஆகிருக்குது. இப்போ நம்ம இதை நல்லா உரித்து எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய பீஸா கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக பண்ணாதீங்க, கொஞ்சம் திக்காகவே பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கரைஞ்சி போகாமல் இருக்கும். பெரிய பெரிய பீஸா இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தாளித்து இந்த ரோஸ்ட்டு சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. நம்ம வச்சுருக்கிற கடலை எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நீங்கள் நான்ஸ்டிக் கடாய் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் பேஸ் கனமாக இருக்கணும். அப்போ தான் இதை ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எண்ணெய் சேர்த்தாச்சு. ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம வச்சுருந்த கடுகு, வத்தல், சீரகம் சேர்த்துக்கோங்க. ஸோ எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ நெக்ஸ்ட்டு இடித்து வச்சுருந்த பூண்டு, 10 பல் பூண்டு அப்படியே சேர்த்து வறுத்துக்கோங்க. பூண்டு போட்டிங்கன்னா உங்கள் வறுவல் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பூண்டு கொஞ்சம் வறுபடணும். இதில் இருக்கிற பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறமா அடுத்த பொருள் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது நம்ம வச்சுருக்கிற சால்ட் முதல்ல கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சரி, 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு. ஸோ அடுத்ததாக மசாலா பவுடர்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். ஸோ மஞ்சள் பவுடர், வத்தல் பவுடர் அதை சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் வச்சுருந்த குழம்பு மசாலா பவுடர். சரி, இல்லைனா இன்னொன்று கூட சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஃபிஷ் ஃப்ரை பவுடர் இருந்தால் அது கூட ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வித்தியாசமான மீன் வறுவல் மாதிரியே இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 நிமிஷம் வதக்குனா போதும். இந்த மசாலா கரைஞ்சி போயிடும். ஸோ சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ மசாலா நல்லா பெரட்டியாச்சு. ஸோ நல்ல ஒரு வாசனை வருது. ஸோ இந்த டைமில் நம்ம வச்சுருந்த ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே கிராஜுவலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மசாலா எல்லாம் நல்லா ஒரு ஆரஞ்சு ரெட் கலரில் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருந்த கிழங்கு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கிழங்கு சேர்த்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் அப்படியே திருப்பி விடணும். ஸோ மசாலா நல்லா பெரட்டி விட்டாச்சு. ஸோ கீழே போய் கொஞ்சம் உட்காரும். நீங்கள் லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. ஒரு 2 to 3 நிமிஷம் சிம்மில் அப்படியே இருக்கணும். ஸோ இறக்குறதுக்கு முன்னால் ஃபைனலாக சோம்பு பொடிச்சு வச்சுருந்தோம் பாருங்கள், அதை ஒரு ஸ்பூன் அப்படியே சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த பொடி சேர்க்கறதுனால நல்ல ஒரு மணமாக இருக்கும். ஸோ சைட் டிஷ் நீங்கள் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ஸோ எல்லாம் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த மசாலாலாம் ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா தான் மசாலா எல்லாமே இந்த கிழங்குல நல்லா ஒட்டிடும், சேப்பங்கிழங்குல. ஸோ 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ நம்ம ட்ரை பண்ண டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இந்த சேப்பங்கிழங்கு வறுவல்
சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல கலரில் இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, உப்பு காரம் நல்லாவே இருக்குங்க. இது வந்து பர்ஃபெக்டான சைட் டிஷ். எல்லா சாதத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு எல்லாமே சூப்பரான பர்ஃபெக்டான சைட் டிஷ் இது. ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.